ராஜாவின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளாய் யானையும் போகத்தையும் அறிந்த புத்திமனைகளே உள்ளது. இவைக்கும் நீதி நியாயமும் விசுவாசமும் பற்றிய உபதேசத்தை அதெல்லாம். இவைகள் பேர்களுக்கு விண்ணாவையும் வாலிபருக்கு அறிவையும் இவைகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவை தீர்வான். இவைகள் நல்ல யோசனைகளை ஆனது. நீதிமொழியிலும் அதன் யானைகளின் வார்த்தைகளையும் அவர்களுடைய புதிய அறிந்து கொள்வான். கத்தக பைபிளே ஞானத்தின் முதல் ஞானத்தையும் போகத்தையும் மசத்தை பணியாற்றுகிறார்கள். உன் தாயன் போகத்தை தராதே. அவைகள் உன் சிசுக அங்கமான முடியும் உன் கருத்துகள் சர்க்கரையுமாயிருக்கும். என் மகனே, பாதிகள் உனக்கு நயன் கட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோட ரத்தம் சிந்துமதி நாம் பதிவென்று குற்றமரச்செய்த வாய்களை காதமின்றி பிக்கும்படி உழைத்தேவும். நீதிபதிகள் 14. என் மகனே, நீ அவர்களே வல்லிடாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு இருக்கிறவாயாக. நீதிபதிகள் 16. அவர்கள் கால்கள் ஓடி ரத்தம் சிந்த தீவிக்கிறது. நீதிபதிகள் 16. எவ்வாகையாக கட்சியாதாலும் சரி, அவர்களுக்கு ஒவ்வாக வலையை வைப்பது விதா. நீதிபதிகள் 17. இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதிவிக்கிறார்கள், தங்கள் பிரார்த்தனைக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் 18. வல்லாசையுள்ள எல்லோருடைய வண்டி விடுவே. இது உதயகிரின் விரைவாகும். நீதிபதிகள் 19. ஞானமானது எல்லைய நின்று கூப்பிடுகிறது, வீடுகளில் சத்தம் விடுகிறது. நீதிபதிகள் 120. அது சந்ததியுள்ள தேர்தலின் சத்தியும் ஒளிமுக வாசலிலும் கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளில் வசனித்து சொல்லுகிறது. நீதிபதிகள் 31. பேதைகளில் நீங்கள் பேதைமைய விரும்பும், நிந்தனைக்காரராக நீங்கள் நிந்தனையில் கேட்பதும், மதியினரை நீங்கள் ஞானத்தை வைப்பதும் எதுவை குறிக்கும். நீதிபதிகள் 122. என் கடிதங்களுக்கு திருவுகள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அழுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீதிபதிகள் 123. நான் கூப்பிட்டோம், நீங்கள் கேட்க மாட்டீர்கள், நான் என் கையை நீட்டியும் ஒருவனுமில்லை. நீதிபதிகள் 124. என் ஆசையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடித கொள்ளுதலை வைத்தீர்கள்.
நீதிபதிகள் 135 ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்பட காரியம் வரும்போது அகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 136 நீங்கள் பயப்படும் காரியம் பூசப்போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிட போதும் இருக்கவும் இருக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் அகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 127 அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மரத்தெரு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். நீதிபதிகள் 128 அவர்கள் அறிவை வைத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படவில்லை, தேடு கொள்ளாமல் போனார்கள். ஆமென். நீதிபதிகள் 129 என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கருதி கொள்வதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். நீதிபதிகள் 130 ஆகையால் அவர்கள் தங்கள் வலியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் நீர்த்தி அடைவார்கள். நீதிபதிகள் 131 பேடிகளின் மாமாது அவர்களை கொல்லும், மூதே நிசாரம் அவர்களை அழிக்கும். நீதிபதிகள் 132 எனக்கு செவி குறிக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நீதிபதிகள் 133 என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இதயத்தை புத்திக்கு அம்மியம் பண்ணுவோம் போதத்து. நீதிபதிகள் 2:1 நீர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன் இதயத்தில் பத்திரப்படுத்தி. நீதிபதிகள் 2:2 ஞானத்தை ஐந்து குப்பித்து புத்தியை சத்தமிட்டு அழைத்து. நீதிபதிகள் 2:3 அதை வெளியே போல் நாடி புதியர்களை தேடிக்கிறது போல் தெருவாயாகில். நீதிபதிகள் 2:4 அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் உணர்ந்து உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நீதிபதிகள் 2:5 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். நீதிபதிகள் 2:6 அவர் நீதிபாகருக்கு என்று மேல் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடிக்கிறவர்களுக்கு கேடுகமாய் இருக்கிறார். நீதிபதிகள் 2:7 அவர் நியாயத்தின் நெய்களை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். நீதிபதிகள் 2:8 அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். நீதிபதிகள் 2:9 ஞானம் உன் இதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும்போது. நீதிபதிகள் 2:10 நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிபதிகள் 2:11 அறிநாளி துமாக்குடைய வலிக்கும் மாமாது பேசுகிற மனுஷனுக்கும். நீதிபதிகள் 2:12 அந்த கால வைகளில் நடக்க நீதி நெய்களை விட்டு. நீதிபதிகள் 2:13 தீமை செய்ய மகிழ்ந்து துமாக்களுடைய மாபாடிகளில் கலிக்கும் ஜீவர்கள். நீதிபதிகள் 2:14 மாமாலான வழிகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்பிக்கப்படுவாய்.
நீதிபதிகள் 2:15 தன்னிடையின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து. நீதிபதிகள் 2:16 இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்பிக்கப்படுவாய். நீதிபதிகள் 2:17 அல்லது வீடு மரணத்துக்கும் அல்லது பாரிகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. நீதிபதிகள் 2:18 அதத்தில் போயவர்களில் ஒருவரும் திரும்பியில்லை, ஜீவப்பாய்களில் வந்து சேர்கிறதும் இல்லை. நீதிபதிகள் 2:19 ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. நீதிபதிகள் 2:20 செவையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். நீதிபதிகள் 2:21 துபாக்கரோ பூமியிலிருந்து அற்புந்து போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். நீதிபதிகள் 2:22 தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலொமோனின் நீதிமொழிகள் இவைகளாய் ஞானத்தையும் போகத்தையும் அறிந்த புத்திமனைகளே உள்ளது. இவைக்கும் நீதி நியாயமும் விசுவாசமும் பற்றிய உபதேசத்தை அதெல்லாம் இவைகள் பேர்களுக்கு விண்ணாவையும் வாலிபனுக்கு அறிவையும் இவைகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவித்திடுவான். இவைகள் நல்ல யோசனைகளை ஆனது. நீதிமொழியிலும் அதன் யானைகளின் வார்த்தைகளையும் அவர்களுடைய புதிய அறிந்து கொள்வான். கத்தக பைபிளே ஞானத்தின் முதல் ஞானத்தையும் போகத்தையும் மசத்தை பணியாற்றுகிறார்கள். உன் தாயின் போகத்தை தனது அவைகள் உன் சிசுக அந்தமான முடியும் உன் கருத்துக்கள் சற்பயமாயிருக்கும். என் மகனே, பாதிகள் உனக்கு நயன் கட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களுடைய ரத்தம் சிந்துமதி நாம் பதிவென்று குற்றமரச்செய்து வாய்களை காதமின்றி பிக்கும்படி உழைத்தேவும். நீதிபதிகள் 1:14 உன் காலை அவர்கள் பாதைக்கு இருக்கிறவாயாக. நீதிபதிகள் 1:15 அவர்கள் கால்கள் தேசையும் ஓடி ரத்தம் சிந்த தீவிக்கிறது. நீதிபதிகள் 1:16 எவ்வாகையாக கட்சியாதாலும் சரி அவர்களுக்கு ஒவ்வாக வலையை வைப்பது விதா. நீதிபதிகள் 1:17 இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பசிவிக்கிறார்கள், தங்கள் பிரார்த்தனைக்கே உயிரை வைத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் 1:18 வல்லாசையுள்ள எல்லோருடைய வண்டி விடுவே. இது நதி உதயகிரி விடை வாங்கும்.
நீதிபதிகள் 119. ஞானமானது எல்லைய நின்று கூப்பிடுகிறது. வீடுகளில் சத்தம் விதைக்கிறது. நீதிபதிகள் 120. அது சந்தாதியுள்ள தேர்களின் சத்தியம் ஒளிமுக வாசலிலும் கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளில் வசனித்து சொல்லுகிறது. நீதிபதிகள் 31. பேதிகளில் நீங்கள் பேதைமைய விமர்த்தும் நிந்தனைக்காரராக நீங்கள் நிந்தனையில் கேட்பதும் மதியினரை நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவை குறிக்கும். நீதிபதிகள் 122. என் கடிதங்களுக்கு திருவுகள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அழுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீதிபதிகள் 123. நான் கூப்பிட்டோம், நீங்கள் கேட்க மாட்டீர்கள். நான் என் கையை நீட்டியும் ஒருவனுமில்லை. நீதிபதிகள் 124. என் ஆசையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிது கொள்ளுதலை வைத்தீர்கள். நீதிபதிகள் 135. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்பட காரியம் வரும்போது அகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 136. நீங்கள் பயப்படும் காரியம் பூசப்போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிட போதும் இருக்கவும் இருக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் அகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 127. அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறுத்தேர்வு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். நீதிபதிகள் 128. அவர்கள் அறிவை வைத்தார்கள், கர்த்தருக்கு பயப்பதில்லை, தேடு கொள்ள போறார்கள். ஆமென். நீதிபதிகள் 129. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிது கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். நீதிபதிகள் 130. ஆகையால் அவர்கள் தங்கள் வலியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் நீத்தி அடைவார்கள். நீதிபதிகள் 131. பேடிகளின் மாமாது அவர்களை கொல்லும், மூதே நிசாரம் அவர்களை அழிக்கும். நீதிபதிகள் 132. எனக்கு செவி குறிக்கவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நீதிபதிகள் 133. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இதயத்தை புத்திக்கு அம்மியம் பண்ணுவோம் போதத்து. நீதிபதிகள் 2:1. நீர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. நீதிபதிகள் 2:2. ஞானத்தை ஐந்து குப்பித்து புத்தியை சத்தமிட்டு அழைத்து. நீதிபதிகள் 2:3. அதை வெளியே போல் நாடி புதியர்களை தேடுகிறது போல் தெருவாயாகில். நீதிபதிகள் 2:4. அப்பொழுது கர்த்தருக்கு செய்ய முக்கிய பயப்படுதல் உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நீதிபதிகள் 2:5. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். நீதிபதிகள் 2:6. அவர் நீதிபாகருக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார்.
உத்தமமாய் நடிக்கிறவர்களுக்கு கேதுகமாய் இருக்கிறார். நீதிபதிகள் 2:7. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். நீதிபதிகள் 2:8. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். நீதிபதிகள் 2:9. ஞானம் உன் இதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும்போது. நீதிபதிகள் 2:10. நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிபதிகள் 2:11. அறிநாளி துமாக்குடைய வலிக்கும் மாமாது பேசுகிற மனுஷனுக்கும். நீதிபதிகள் 2:12. அந்த வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு. நீதிபதிகள் 2:13. தீமை செய்ய மகிழ்ந்து துமாக்களுடைய மாபாடிகளில் கலிக்கும் ஜீவர்கள். நீதிபதிகள் 2:14. மாமாலான வழிகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்பிக்கப்படுவாய். நீதிபதிகள் 2:15. தன் இதயத்தின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து. நீதிபதிகள் 2:16. இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்பிக்கப்படுவாய். நீதிபதிகள் 2:17. அல்லது வீடு மரணத்துக்கும் அல்லது பாரிகள் மருத்துவத்திற்கும் சாய்கிறது. நீதிபதிகள் 2:18. அதத்தில் போகியவர்களில் ஒருவரும் திரும்பியே இல்லை, ஜீவ பாய்களில் வந்து சேர்கிறதும் இல்லை. நீதிபதிகள் 2:19. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. நீதிபதிகள் 2:20. செவையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். நீதிபதிகள் 2:21. துபாக்கரோ பூமியிலிருந்து அற்புந்து போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். நீதிபதிகள் 2:22. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலொமோனின் நீதிமொழிகள் இவைகளாய் ஞானத்தையும் போகத்தையும் அறிந்த புத்திமனைகளே உள்ளது. இவைக்கும் நீதி நியாயமும் விசுவாசமும் பற்றிய உபதேசத்தை அதெல்லாம். இவைகள் தேர்தலுக்கு விண்ணாவையும் வாலிபடிக்கு அறிவையும் இவைகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவித்திடுவான். இவைகள் நல்ல யோசனைகளை ஆனது. நீதிமொழியிலும் அதன் யானைகளின் வார்த்தைகளையும் அவர்களுடைய புதிய புதிய அறிந்து கொள்வான். கட்டக்கப்பட்டே ஞானத்தின் முதல் ஞானத்தையும் போகத்தையும் அசத்தை பணியாற்றுகிறார்களாமே. உன் தாயின் போகத்தை தனது அவைகள் உன் சிசுக அந்தமான முடிவு உன் கருத்துக்கள் சற்பமாயிருக்கும். என் மகனே, பாதிகள் உனக்கு நயன் கட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோட ரத்தம் சிந்துமதி நாம் பதிவென்று குற்றமனச்செய்து வாய்களை காதமின்றி பிக்கும்படி உழைத்தேவும்.
கதறினோம். ம் உள்ளே போனால் நம்முடைய வீடுகளை போவோம். எங்களுடைய பகாலியாயிரு. ம் நான் பிறந்த ஒதுக்கும் ம் ஒரே பைத்துக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். நீதிபதிகள் 1:14. என்றார்களே நீ நீ அவர்களே ம் வல்லிடாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு ம் இருக்கிறவாயாக. வெரி குட் நீதிபதிகள் 1:15. அவர்கள் கால்கள் தேசையும் ஓடி ம் ரத்தம் சிந்த ம் தி தீவிக்கிறது. ம் நீதிபதிகள் 1:16. எவ்வாகையாக கட்சியாதாலும் சரி அவர்களுக்கு ஒவ்வாக வலையை வைப்பது விதா. நீதிபதிகள் 1:17. இவர்களோ ம் தங்கள் ரத்தத்திற்கே ம் பதிவிக்கிறார்கள். ம் தங்கள் பிரார்த்தனைக்கே ம் உயிர் வைத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் 1:18. வல்லாசையுள்ள எல்லோருடைய வண்டி விடுவே. ம் இது ம் உதயகிரி ம் விரைவாகும். நீதிபதிகள் 1:19. ம் ஞானமானது எல்லைய நின்று கூப்பிடுகிறது. ம் வீடுகளில் சத்தம் விதைகிறது. நீதிபதிகள் 1:20. அது சந்ததியுள்ள தேர்தலின் சத்தியம் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு ம் பட்டணத்தில் தன் வார்த்தைகளில் வசனித்து சொல்லுகிறது. நீதிபதிகள் 1:31. பேதைகளை நீங்கள் பேதைமைய விமர்த்தும் நிந்தனைக்காரராக நீங்கள் நிந்தனையை வைப்பதும் மதியினரை நீங்கள் ஞானத்தை வைப்பதும் எதுவை குறிக்கும். நீதிபதிகள் 1:22. என் கடிதங்களுக்கு திருவுகள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அழுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீதிபதிகள் 1:23. நான் கூப்பிட்டோம், நீங்கள் கேட்க மாட்டீர்கள். நான் என் கையை நீட்டியும் ஒருவனுமில்லை. நீதிபதிகள் 1:24. என் ஆசையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிது கொள்ளுதலை வைத்தீர்கள். நீதிபதிகள் 1:35. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்பட காரியம் வரும்போது அகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 1:36. நீங்கள் பயப்படும் காரியம் பூசப்போல் வரும்போதும் ம் ஆபத்து ம் சூறாவளி போல் உங்களுக்கு நேரிட போதும் ம் இருக்கவும் இருக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ம் அகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 1:27. அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், ம் நான் மறுத்தேர்வு கொடுக்க மாட்டேன். ம் அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். நீதிபதிகள் 1:28. அவர்கள் அறிவை வைத்தார்கள், ம் ம் கர்த்தருக்கு பயப்பதில்லை, தேடு கொள்ளாமல் போனார்கள். ஆமென். நீதிபதிகள் 1:29. என் ஆலோசனையை ம் அவர்கள் விரும்பவில்லை, ம் என் கடிது கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். நீதிபதிகள் 1:30. ஆகையால் அவர்கள் தங்கள் வலியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் நீத்தி அடைவார்கள். நீதிபதிகள் 1:31. பேடிகளின் மாமாது அவர்களை கொல்லும், ம் மூதே நிசாரம் அவர்களை அழிக்கும். நீதிபதிகள் 1:32.
எனக்கு செவி குறிக்கவன் எவனோ அவன் ம் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நீதிபதிகள் 133. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இதயத்தை புத்திக்கு அம்மியம் பண்ணுவோம் போதத்து. நீதிபதிகள் 2:1. நீர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. நீதிபதிகள் 2:2. ஞானத்தை ஐந்து குப்பித்து புத்தியை சத்தமிட்டு அழைத்து. நீதிபதிகள் 2:3. அதை வெளியே போல் நாடி புதியர்களை தேடிக்கிறது போல் தெருவாயாகில். நீதிபதிகள் 2:4. அப்பொழுது கர்த்தருக்கு செய்ய முற்றி பயப்படுதல் உணர்ந்து உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நீதிபதிகள் 2:5. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். நீதிபதிகள் 2:6. அவர் நீதிபாகருக்கு என்று ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நைக்கியவர்களுக்கு கேடுகமாய் இருக்கிறார். நீதிபதிகள் 2:7. அவர் நியாயத்தின் நெய்களை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். நீதிபதிகள் 2:8. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். நீதிபதிகள் 2:9. ஞானம் உன் இதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும்போது. நீதிபதிகள் 2:10. நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிபதிகள் 2:11. அறிநாளி துமாக்குடைய வலிக்கும் மாமாது பேசுகிற மனுஷனுக்கும். நீதிபதிகள் 2:12. அந்த வைகளில் நடக்க நீதி நெய்களை விட்டு. நீதிபதிகள் 2:13. தீமை செய்ய மகிழ்ந்து துமாக்களுடைய மாபாடிகளில் களி கூறுகிறவர்கள். நீதிபதிகள் 2:14. மாமாலான வழிகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்பிக்கப்படுவாய். நீதிபதிகள் 2:15. தன் இதயத்தின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து. நீதிபதிகள் 2:16. இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்பிக்கப்படுவாய். நீதிபதிகள் 2:17. அல்லது வீடு மரணத்துக்கும் அல்லது பாரிகள் மருத்துவத்திற்கும் சாய்கிறது. நீதிபதிகள் 2:18. அதத்தில் போகிறவர்களில் ஒருவரும் தூய்மையே இல்லை, ஜீவ பாய்களில் வந்து சேர்கிறதும் இல்லை. நீதிபதிகள் 2:19. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. நீதிபதிகள் 2:20. செவையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். நீதிபதிகள் 2:21. துபாக்களோ பூமியிலிருந்து அற்புந்து போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். நீதிபதிகள் 2:22. Amen. Hallelujah. Shalom. God bless you.